ஆண்ட்ரல் ரசல் மேக்ஸ்வெல் இவங்களுக்காக நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு போகாமல் வெளிநாட்டு இளம் வீரரான அகில் கோஷனுக்காக நம்ம சிஎஸ்கே இப்போ ஆக்ஷனுக்கு வந்து போக போகிறாங்க. இவரை எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎஸ்கேல ஒரு மிகப்பெரிய ரோலும் வந்து பண்ண வைக்க போகிறாங்க. அது என்ன ரோலு, என்ன காரணமாக இவருக்காக ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க, இவர் எடுத்துகிட்டு வந்து என்ன பிளான் பண்ண போகிறாங்க நம்ம சிஎஸ்கே, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சுரேஷ் ரெய்னா 2026 ஐபிஎல்ல சிஎஸ்கேன்னு ஃபீல்டிங் கோச்சாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, இப்போதைக்கு சுரேஷ் ரெய்னாவை ஃபீல்டிங் கோச்சாக வந்து எதிர்பார்க்கலாமா, அதை நம்ம சிஎஸ்கே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலனா லைக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம சுரேஷ் ரெய்னாவை பார்த்துடலாம். 2025 ஐபிஎல் முடிஞ்ச கையோட சுரேஷ் ரெய்னா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாரு. 2026 ஐபிஎல்ல சிஎஸ்கேல ஒரு புதிய ஃபீல்டிங் கோச்சாக ஒருத்தர் வரப்போறாரு, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்தவரே வந்து சொல்லியிருந்தாரு அது சுரேஷ் ரெய்னா தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் 2026 ஐபிஎல்ல நம்ம சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேன்னு ஃபீல்டிங் கோச்சாக வருவாரா அப்படின்னு. நம்ம சிஎஸ்கேவும் இப்போதைக்கு நிறைய ஸ்டாப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அந்த வரிசையில் நம்ம சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேன்னு ஃபீல்டிங் கோச்சாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்த மாதிரி தெரில. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேன்னு ஃபீல்டிங் கோச்சா சுரேஷ் ரெய்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெய்னா ஃபீல்டிங் கோச்சா வந்தால் தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் போன சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கில் நிறைய வந்து சொதப்பல். ஸோ சுரேஷ் ரெய்னாவே வந்து சொல்லியிருந்தாரு ஃபீல்டிங்கில் நிறைய மாற்றம் வந்து தேவைப்படுது அப்படின்னு. ரெய்னா ஃபீல்டிங் கோச்சா வந்தால் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கேல இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஸ்டாஃபாக உள்ள வந்தால் சிஎஸ்கே நிறைய சம்பவங்களை வந்து பண்ண முடியும். போன சீசனில் பார்த்துட்டோம் நிறைய மிஸ்டேக்கை. ஸோ இனிமேல் அதை மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா சுரேஷ் ரெய்னா நம்ம சிஎஸ்கேவின் ஃபீல்டிங் வச்சா வந்தால் ஒரு தரமான சம்பவமாக இருக்கும். அடுத்து நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிற அந்த இளம் வீரரை பார்த்துடலாம். ஆண்ட்ரல் ரசல் மேக்ஸ்வெல் இவங்களுக்கு போகாமல் அந்த இளம் வீரருக்கு சிஎஸ்கே வந்து போக போகிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசலாக இருக்கட்டும் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும் அதிக அனுபவம் கொண்டவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஃபினிஷரும் கூட. பட் ஏஜை பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது. இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு இளம் வீரர்கள் தான் நிறைய பேர் வந்து தேவைப்படுதாங்க. நம்ம சிஎஸ்கே மேக்ஸ்வெல் அது மட்டும் இல்லாமல் ரசல் இவங்களுக்காக வந்து ஆக்ஷனுக்கு போவாங்க. இவங்கள மிஸ் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவங்களை எடுத்துகிட்டு வந்தாலும் கன்ஃபார்மாக இவருக்காக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அகில் கோஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எங்கே வேணாலும் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நூர் அகமதாக இருக்கட்டும் அகில் கோஷனாக இருக்கட்டும் ரெண்டு பேரோட காம்போ டீமுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எந்த டீமாலையுமே வந்து ஸ்கோர் அதிகமாக பண்ண முடியாது. நம்ம அகில் கோஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் வந்து அதிகமாக போக மாட்டார், ஒரு இளம் வீரராக வந்து இருந்துட்டு இருக்காரு. பேட்டிங் ஆல்ரவுண்டராக வந்து இருக்காரு. எல்லாருமே பவுலிங் சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆடக்கூடியவர், நம்ம பூரான் போல் அதிரடியாக ஆடி கொடுக்கக்கூடியவர். ஸோ இந்த மாதிரி பிளேயரை தான் நம்ம சிஎஸ்கே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அகில் கோஷனுக்காக சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு கன்ஃபார்மாக போக போகிறாங்க. இவர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம நூர் அகமதோட பேக்கப்பாக இருக்கட்டும் ஒரு ஃபினிஷிங் ரோலாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே பர்ஃபெக்டாக இருப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக வந்து இருப்பார். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஃபினிஷராக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அகில் கோஷனாக நம்ம சிஎஸ்கே கட்டாயமாக வந்து எடுத்துகிட்டு வந்து ஆகணும். ஒரு குறைவான ப்ரைஸாக இருக்கட்டும் ஹெவி அமௌண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிளேயரை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து முன்னேற முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அகில் கோஷனாக நம்ம சிஎஸ்கே கட்டாயமாக எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் வேறு லெவல் சம்பவங்களை பண்ணலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அகில் கோஷனாக நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்து என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும்? நம்ம சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேன்னு ஃபீல்டிங் வச்சா வந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.